2 கொரிந்தியர் 4:17-18 2 வசனங்கள் எடுத்து வாசிப்போம். 2 கொரிந்தியர். மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கியிருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். இந்த வசனத்தை நிறைய வாட்டி தியானித்திருக்கிறோம், நிறைய மெசேஜ் கேட்டிருக்கிறோம், நிறைய வாட்டி ஜெபித்திருக்கிறோம். ஆனால் கர்த்தர் எனக்கு சில வெளிப்பாடுகள் இந்த வார்த்தையிலேருந்து கொடுத்தார். அதை தியானிக்க, அதை பகிர்ந்து கொள்ள இந்த காலவேளையில் கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நான் இப்படி தான் டைட்டிலே எடுத்திருக்கேன், காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. அல்லேலூயா. காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு, இன்விசிபிளாக இருக்கிறத பார்க்குற நமக்கு. அல்லேலூயா. காணப்படாதவைகள். ஃபஸ்ட்டு லைன் எப்படி ஆரம்பிக்கிறது? மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் மிகவும் அதிக கனமகிமையை உண்டாக்கும். அல்லேலூயா. அப்போது காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படுகிறவைகளால் அல்ல, காணப்படாதவைகளால். அல்லேலூயா. காணப்படுகிறவைனா என்ன, காணப்படாதவைனா என்ன? பார்க்கறது, பார்க்காததா, வரப்போகிறதா? அதுக்கு தான் 18 விளக்கம் கொடுத்துருக்கிறார். என்ன கொடுத்துருக்கிறாரு? 18 போடுங்க. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். இப்போ புரிந்திருக்கோன்னு நினைக்கிறேன். காணப்படுகிறதுலெல்லாம் என்னது? அநித்தியமானது. அல்லேலூயா. காணப்படாதவைகள் நித்தியமானது. அல்லேலூயா. காணப்படுகிறவைகள். இன்றைக்கி பாதி சேர் காலியாக இருக்குன்னா அவங்களாம் எங்கே போயிருக்கிறாங்க? சொல்லுங்களேன். அநித்தியமானதுக்கு தேடி இருக்கிறாங்க. இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னது? காணப்படுகிறவைகள் எல்லாம் என்னது? அநித்தியமானவைகள், காணப்படாதவைகள் நித்தியமானவைகள். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. காணப்படுகிறவைகள் என்னது? அநித்தியமானவைகள். அநித்தியமானவைகள்லாம் என்னதுன்னு டக்குன்னு சொல்லுங்களேன். காணப்படுகிறவைகள் சொத்து, வீடு, சுகம், அதிகாரம், பணம், நகை, டக்குன்னு கேட்குது. இதெல்லாம் என்னது? அநித்தியமானவைகள். அப்போ காணப்படாதவைகள் நித்தியமானவைகள்லாம் எது? சொல்லுங்களேன். நித்தியம். சரி, இப்படி நான் எடுத்துகிட்டு வரேன். அநித்தியமானதுன்னா எது? நித்தியமானதுன்னா எது? அதோடைய விளக்கத்தை சொல்லுங்களேன். நித்தியமானதுன்னா எது? அழியாதது ஒன்று. வேற இல்லை, நான் விளக்கம் மட்டும்தான் கேட்குறேன். நித்தியம், அழியாதது. வேற? அழியாதது, முடிவில்லாதது, மாற்ற முடியாதது. என்னதுங்க? நித்தியம்னா என்னதுங்க? அழிவில்லாதது, முடிவில்லாதது, எண்ட்லெஸ், அது இன்ஃபினிட்டி. 3வது மாற்றவே முடியாது, மாறாது. அது அதனால என்னது? நித்தியம். அநித்தியம் என்பது முடிவு உண்டு. ஒரு அதிகாரத்துக்கு காலம் உண்டு. 10 வருஷம் தான் அந்த அதிகாரத்தில் என்னால் இருக்க முடியும். ஒரு உடல் இருக்குது, ஆரோக்கியத்தோடு இருக்குது. ஒரு காலத்தில் அது அழியக்கூடியது தான் அநித்தியமானது. அல்லேலூயா. அழிவுக்கு நேராய் போகும், முடிவு உண்டாகும், மாறத்தக்கது எது? அநித்தியமானது. இப்போ காணப்படுகிறவர்கள் எல்லாம் என்னது? அநித்தியமானது. அல்லேலூயா. ஒரு நாள் இந்த சரீரம் அழிந்து போகும். எங்கள் வீடு ஒரு நாள் உடஞ்சி போகும். என் வேலை ஒரு நாள் போகும். மிலிட்ரியில் இருக்கிற வரைக்கும் தான் அதிகாரம். வீட்டுக்கு வந்துட்டால் வேலையை ரிட்டையர்ட் ஆகிட்டு அந்த அதிகாரத்தை வீட்டில் காட்ட முடியாது. அல்லேலூயா. அதிகாரத்தில் இருக்க வரைக்கும் தான் அவன் எல்லாத்தையும் பண்ண முடியும். ஏன்னா அதெல்லாம் அநித்தியமானவைகள், காணப்படுகிறவைகள். அல்லேலூயா. காணப்படாதவைகள் நித்தியமானவைகள். அல்லேலூயா. முடிவில்லாதது, அழிவில்லாதது, மாற்ற முடியாதது, மாறத்தகுதாதது. அல்லேலூயா. மாறவே மாறாது. அதெல்லாம் நித்தியமானது. அல்லேலூயா. அதனால தான் அந்த 17வது வசனம் போடுங்க. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. அதான் நான் டைட்டிலாக பேச போகிறேன். காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் மிகவும் அதிக கனமகிமையை
உண்டாக்கும். அல்லேலூயா. அப்போது காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற, நான் இப்படி சொல்கிறேன், விசுவாசிகள். அல்லேலூயா. காணப்படாதவைகள் எதுங்க? நித்தியம். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், நித்தியம். கண்ணில் பார்க்கவே முடியாது நித்தியத்தை. அல்லேலூயா. நித்தியமானவைகள். அது நித்தியத்துக்கு முடிவு கிடையாது, அழிவு கிடையாது, மாறவே மாறாது. அல்லேலூயா. மூன்றுமே இருக்கிறது எது? நித்தியமானவை. அது காணக்கூடாதவை. காணப்படாத இன்றைக்கி யாருன்னா உண்மையாக சொல்லுங்கள், ஏசப்பாவை முகமாக பார்த்தேன்னு. அவர் நித்தியமானவர். அல்லேலூயா. அவர் நிரந்தரமானவர். அவருக்கு முடிவே இல்லை. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவரை 2 இடத்துல வாசிக்கும் போது அனாதி தேவன் வாசிப்போம், நித்திய தேவன் வாசிப்போம். அனாதி தேவன்னா என்னது சொல்லுங்களேன்? அனாதி தேவன்னா என்னது? துவக்கமே இல்லாதவர் தான். யார்? அவருடைய துவக்கத்தை யாருக்கும் தெரியாது. அவர் அனாதி தேவன். நித்திய தேவன் சொல்லும் போதெல்லாம் என்னதுன்னா முடிவில்லாத தேவன். அல்லேலூயா. அனாதி தேவன், முடிவில்லாத தேவன். அல்லேலூயா. அவரை நோக்கி பார்க்கிற, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். நிறைய வாட்டி ஜெபம் பண்ணுவோம், அதிசீக்கிரத்தில் நீங்கிடும் இந்த லேசான உபத்திரவம். அது மீனிங்கே வேறு. ஆனால் ஜபத்திலேயே நிறைய பேருக்கு சொல்லும்போது என்ன சொல்லுவோம்? பாடல் பாடி எல்லாரையும் உற்சாகப்படுத்திடும். அடி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அல்லேலூயா. ஆனால் அதற்கு முன்னாடி லைன் என்ன சொல்லுது? காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு தான். அப்போ யாரெல்லாம் நித்தியத்தை நோக்கி இருக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன நடக்கும்? அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் மிகுந்த கனமகிமையை உண்டாக்கும். இப்போ விளங்கியிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அநித்தியத்தை தேடுகிறவர்களுக்கு லேசான உபத்திரவம் போயிடாது. உபத்திரவம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். காணப்படாதவைகள். அல்லேலூயா. நித்தியத்தை யாரெல்லாம் தேடுறோமோ அவர்களுக்கெல்லாம் என்ன நடக்கும்? அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். தானியேலை தூக்கி சிங்கக்கேபியில் போடுறாங்க. அவன் நித்தியத்திற்கு நேராய் ஓடிக்கொண்டிருந்தான். அல்லேலூயா. காணப்படாத தெய்வத்தை நோக்கி அவனுடைய வாழ்க்கை. எத்தனை வேளை ஜெபம் பண்ணியிருந்தான்? 3 வேளை. நம்ம என்ன பண்ணுறோம்? 3 வேளை. ஒருத்தர் கூட ஜெபம் பண்ணுன்னு வரல பாருங்கள். அல்லேலூயா. பொய்யாவது சொல்லியிருக்கலாம் 3 வேளை ஜெபம் பண்ணுறேன்னு. அவன் என்ன பண்ணான்? நித்தியத்தை தேடி, முடிவில்லாத ராஜ்யத்தை தேடி 3 வேளையும் கதவை சாத்தி ஜெபம் பண்ணான். அல்லேலூயா. சிங்க கெபியில் போடுறாங்க. கெபியும் ரெடியாக தான் இருக்குது, சிங்கமும் ரெடியாக தான் இருக்குது. ஆனால் நித்தியத்தில் இருக்கும் பொழுது அதிசீக்கிரத்தில் நீங்கள் அந்த லேசான உபத்திரவத்தை அவனை விட்டு அவர் எடுத்து போட்டார். அல்லேலூயா. இன்றைக்கி நமக்கு நிறைய பேர் கெபியும் ரெடியாக தான் இருக்குது, சிங்கமும் ரெடியாக தான் இருக்குது, நம்மளும் உள்ளே தான் இருக்கிறோம். அது நம்மளை சுத்த விட்டுனுக்குது, நம்மளும் ஓடிக்கினே இருக்கிறோம். அல்லேலூயா. கடைசி வரைக்கும் அது என்றைக்கு பிடிக்குமோ பிடிச்சிரும். அல்லேலூயா. நித்தியத்தை தேடி, பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், நித்தியத்தை தேடு. காணப்படாதவைகளாகிய நித்தியத்தை தேடு. அந்த லைன் அப்படி தானே போட்டிருக்கு. காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அப்போ உபத்திரவம் நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கும் நம்ம ஆளுகை செய்து, உபத்திரவத்திற்குள்ளாகவே என் ஃபேமிலி இருக்குன்னா எதை நம்ம தேடின்னு இருக்கிறோன்னா காணப்படுகிறவைகளை நாம் தேடிக்கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அநித்தியமான சந்தோஷத்தையும் உலோகத்தையும் பணத்தையும் பொருளையும் சம்பாதிக்க நம்முடைய காலங்களை எதில் செலவழித்து கொண்டு இருக்கிறோம்? அநித்தியமான காரியங்கள். அல்லேலூயா. 6 நாள் அவர் படைச்சிட்டாரு. 7ஆவது நாள் என்ன சொல்லிட்டாரு? பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், ஓய்வு நாள். வீட்டுக்காரன் அன்றைக்கி போய் சம்பாரித்து ஒன்றும் கைட்ட போகிறதில்ல. அல்லேலூயா. அது என்ன நாள்? ஓய்வு நாள். கர்த்தருக்கு ஓய்வு நாள்னால் அது ஓய்வு நாள். அநித்தியமானதை நீங்கள் தேடி ஓடும் பொழுது உங்கள் உபத்திரவம் நீங்காது. அல்லேலூயா. நான் சொல்ல கொரிந்தி சபைக்கு எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. என்ன போட்டிருக்கு? காணப்படுகிறவைகளால் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் மிகவும் அதிக கனமகிமையை உண்டாக்கும். அல்லேலூயா. அநித்தியமான பாவ சந்தோஷங்கள். 2 கார் வாங்கினாலும் ஒரு நாள் அது அழிஞ்சு போயிடும். 3 பைக் வச்சுருந்தாலும் அழிஞ்சு போயிடும். அல்லேலூயா. அதெல்லாம் என்னது? அநித்தியமானது. அல்லேலூயா.
ஆனால் நித்தியத்திற்கு நேராய் நம்முடைய வாழ்க்கையை தொடர்ந்து ஓடும் பொழுது எல்லா உபத்திரவத்தை அவர் மாற்றி நித்திய ஜீவனை தர வல்லவர். அல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் மரணம், ஆனால் அவருடைய பலனும் நித்திய ஜீவன். அல்லேலூயா. அவரை தேடும் பொழுது நித்திய ஜீவனோடு நம்மை நடத்த வல்லமை உள்ளவர். சிங்க கேபியும் நமக்கு நிறைய இடத்துல ரெடியாக இருக்குது, சிங்கமும் ரெடியாக இருக்குது. அல்லேலூயா. ஆனால் தானியேலை உள்ளே போட்ட பிறகு சிங்கம் அவனை ஒன்றுமே பண்ணலை. ஏன்னா அவன் தேடினதெல்லாம் யாரை? நித்தியத்தை தேடனான். அல்லேலூயா. அநித்தியமான பாவ சந்தோஷத்தை தேடலை, சைனும் அவன் போடலை. அல்லேலூயா. என் தேவன் உயிரோடு இருக்கிறார், என்னை தப்புவிக்கிறவர் இந்த சிங்கத்தின் வாய்க்கும் அவன் வாய்க்கும் தப்புவிப்பார்னு சொல்கிறான். அல்லேலூயா. ஏன்னா அவன் அநித்தியமானதை தேடலை, நித்தியமானதை தேடி நிரந்தரமாய் அந்த இடத்துல நின்னான். அல்லேலூயா. தெரில, நிறைய பேருக்கு விசுவாச லெவல் வேறு மாதிரி இருக்கும், எனக்கு வேறு மாதிரி இருக்கான்னு நான் நினைக்கிறேன். தெரில, பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இல்லை நிறைய பேர் அடிச்சுக்கிறீங்க. படிப்பு உங்களுக்கு முன்னேற்றத்தை கொண்டு வராது, நான் திரும்ப சொல்கிறேன். அப்போ நான் முன்னேறிக்கவே மாட்டேன். அல்லேலூயா. கர்த்தர் உயர்த்தணும்னு நினச்சா உயர்த்த முடியும். அல்லேலூயா. அதான் நான் வர்ஷிப் பண்ணும்போது சொன்னேன், தகுதி இல்லாதவன் ஆனால் கர்த்தர் தகுதிப்படுத்துகிறார். பெருமைக்கு சொல்ல, கர்த்தருடைய நாமம் உயர்வுக்காக. அல்லேலூயா. தகுதி இல்லாமனை தானே தூக்கின்னு போய் நிற்க வைப்பார். என்கிட்ட பெரிய படிப்பு எதுவும் இல்லைங்க, ஆனால் கர்த்தர் மேல் ஸ்தானத்தில் கர்த்தர் வைக்கிறார். அல்லேலூயா. நான் நிறைய நேரத்தில் நம்ம ஆண்டவரை பின்னாடி வச்சுட்டு நம்ம முன்னாடி வரோம், காணப்படுகிறவைகளுக்காக ஓடுறோம். மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் எந்த டஃப் டைமில் இப்போ போயின்னு இருக்கிறீங்களோ உங்கள் லைனை கொஞ்சம் மாற்றுங்க, நித்தியத்திற்கு நேராக உங்கள் வழியை மாற்றுங்க. அல்லேலூயா. அநித்தியமான பாவ சந்தோஷங்கள், அநித்தியமான காரியங்கள், இன்றைக்கு ஓய்வு நாளில் தான் அநேக அநித்தியங்கள். என் மேலே நிறைய பேர் கோவப்பட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, ஆண்டவர் சொல்லுதான் நான் சொல்லிடுறேன். சண்டே கர்த்தருக்குரியது. அல்லேலூயா. அவருக்குரியதை மற்றவங்களுக்கு கொடுக்கும் பொழுது உபத்திரவத்தின் பாதையில் கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டே போவார். அல்லேலூயா. அவர் நடத்த மாட்டார், அவர் கம்முன்னு கையை விட்டுருவார். அல்லேலூயா. கூடவே இருக்க மாட்டார். அநித்தியமான பாவ சந்தோஷங்கள், காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம். அல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவில் உள்ள தூக்கி போடுறாங்க. அவங்க நித்தியத்தை தேடி ஓடிக்கொடு இருந்த கும்பல். அல்லேலூயா. கர்த்தர் எங்களை ஜீவன் போனாலும் எங்கே போவோம்? உள்ளே தான் இருப்போம்னு நிற்கிறாங்க. இன்னொரு ஆள் கூட வந்து நிற்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் தப்புவிக்க வல்லவர். அல்லேலூயா. காணப்படாதவைகளை நோக்கி இருக்கணும், காணப்படாதவைகளை நோக்கி இருக்கணும். அவன் இதை வாங்கிட்டான், நான் போய் வாங்கணும், இதை வாங்கிட்டாங்க அதை வாங்கணும். இல்லை, காணப்படுகிறவர்களுக்கு தான் நம்மளுக்கு சண்டை நடந்துன்னு இருக்குது. அல்லேலூயா. ஆனால் காணப்படாத நித்திய ஜீவன், நித்திய வாழ்க்கை, அந்த வாழ்க்கைக்காக நம்முடைய ஓட்டத்தை தொடர்ந்து ஓட கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்வாராக. அல்லேலூயா. 2 ஆசீர்வாதங்கள் கர்த்தர் தராரு. அதிசீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரம். 2வது நித்திய கனமகிமையை உண்டாக்கும். இது யாருக்கு வரும்னா, எந்த விசுவாசிக்கு வரும்னா, நித்தியத்தை நோக்கி இருக்கிற விசுவாசிகளுக்கு. அதுதானே போட்டிருக்கு, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்குன்னு முடியும் போது அது எப்படி நம்ம மாற்றுறோன்னா, நித்தியத்தை நோக்கி இருக்கிற விசுவாசிகள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு என்ன நடக்கும்னா, நீங்கள் செய்கிற இப்போ பூலோகத்தின் உபத்திரவங்களை கர்த்தர் லேசாக அதிசீக்கிரத்தில் மாற்ற வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. அல்லேலூயா. நித்தியமானவைகள் எவை சொல்லுங்கள்? ஒரு 4 பாயிண்ட் நான் சொல்லிடுறேன். 6 எடுத்திருக்கேன், 4 மட்டும் சொல்லிடுறேன். நித்தியம் ஃபஸ்ட்டு எடுத்துங்க. தேவனுடைய வார்த்தை நித்தியம். அல்லேலூயா. என்னதுங்க? அவருடைய வேர்டு என்னது? நித்தியம். நித்தியம் வந்து அழிக்க முடியாதது, முடிவில்லாதது, மாற்ற முடியாதது. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை என்னது? நித்தியம். அப்போது காணக்கூடாத என்னது? காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்குன்னா ஃபஸ்ட்டு நம்ம எதை நோக்கி இருக்கணும்னா, தேவனுடைய வார்த்தையை. தேவனுடைய வார்த்தை நித்தியம். ஏசாயா 40:8 வாசிக்கிறோம், புல் உலர்ந்து பூ உதிரும், நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல் என்று உரைத்தது. என்றென்றைக்கும் நிற்கும், முடிவில்லாதது எதுங்க? தேவனுடைய
வார்த்தை, வசனம். அல்லேலூயா. அப்போது எந்த நித்தியத்தை நம்ம தேடி ஓடணும்னா தேவன் ஸ்தோத்திரம், தேவனுடைய வார்த்தையை தேடி ஓடுகிற மக்களாக இருக்கணும். அல்லேலூயா. காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. புரிந்தா எல்லாருக்கும்? அல்லேலூயா. காணப்படாதவைகள் எதை? நித்தியம். அல்லேலூயா. காணப்படாதவைகள் என்னது? நித்தியம். அதில் ஃபஸ்ட்டு என்னது? தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை என்றைக்குமே மாறாது, அது நித்தியமானது. மத்தேயு 24:35 எடுத்து வாசித்து பாருங்கள். மத்தேயு, வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. ஒழிந்து போவதில்லை. ஏன்னா வார்த்தை என்னதுன்னா நித்தியமானது, நிரந்தரமானது, முடிவில்லாதது, மாற்ற முடியாதது. அல்லேலூயா. வேதத்தில் ஒன்றையும் கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. அது முடிவில்லாதது. அல்லேலூயா. மாற்ற முடியாதது தேவனுடைய வார்த்தை. அப்போ தேவனுடைய வார்த்தை நித்தியமானது. காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவன்னும் போது ஃபஸ்ட்டு நித்தியம் என்னதுன்னா தேவனுடைய வார்த்தை. வார்த்தையில் நிலைத்திருக்கணும். அல்லேலூயா. புதிய கட்டளை 2 கட்டளை என்னது? தேவனிடத்தில் அன்பு கூறுவதைப் போல பிறரிடத்தில் அன்பு கூறுங்க. 2வது, முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும். அந்த வார்த்தை என்றைக்குமே மாறாது. 10 கட்டளை இப்போ எப்படி ஆயிடுச்சு? 2ஆக மாறிடுச்சு. அவருடைய வார்த்தை நித்தியமானது. பக்கத்தில் சொல்லுங்கள், வேர்டு நித்தியமானது. அவருடைய வார்த்தை நித்தியமானது. அல்லேலூயா. அவருடைய வார்த்தையில் நம்ம அடுத்த வசனம் வாசிங்க. 1 யோவான் 2:24-25. ஆகையால் ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருக்க கடவது. ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருந்தால் நீங்களும் குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருப்பீர்கள். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். ஃபஸ்ட்டு என்ன சொன்ன? ஃபஸ்ட்டு நித்தியம் எதில் வருதுன்னா தேவனுடைய வார்த்தையில் நித்தியம் உண்டு. அல்லேலூயா. அந்த வார்த்தை நித்தியமாக இருக்கும் பொழுது அந்த வார்த்தையில் நிலைத்திருக்கணும். வார்த்தையில் நிலைத்திருந்தால் என்ன நடக்கும்? நித்திய ஜீவனை அவர் தர வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. அதனால தான் அந்த லைன் நம்ம வாசிக்கிறோம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் மிகவும் அதிக கனமகிமையை உண்டாக்கும். அந்த கனமகிமை என்னதுன்னா நித்திய ஜீவன். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், நித்திய ஜீவன். இங்கே செத்து போனோடனே அங்கே போயிடும் அந்த ஜீவன். அல்லேலூயா. நித்தியமாய் வாழும். 2 விஷயந்தான். ஒன்று கீழே போயிடும், ஒன்று இல்லைன்னா மேலே போயிடும். அல்லேலூயா. கீழேயா மேலேயா நீங்கள் சூஸ் பண்ணீங்க. அநித்தியமானதை தேடினா கீழே தான், நித்தியத்தை தேடினா மேலே தான். அல்லேலூயா. கேஸ் பலூன்னா மேலே போகும், நார்மல் பலூனை சிஸ்டர் சிரிக்கிறாங்க. அல்லேலூயா. அந்த பலூனை அதுக்கு ஸ்பெஷல் ஏர் இருந்ததுன்னா என்ன ஆகும்? மேலே போயிடும். நித்தியத்தை தேடுகிறது. அல்லேலூயா. அப்போ அந்த வசனத்தை வாசிக்கிறோம். ஆகையால் ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டதும் உங்களில் நிலைத்திருக்க கடவுது. ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருந்தால் நீங்களும் குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருப்பீர்கள். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அதன் வாக்கு தத்தம். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு நித்தியம் எதுங்க? தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. அது நித்தியமானது, நிரந்தரமானது, அழிவில்லாதது, முடிவில்லாதது, மாற்ற முடியாதது. உண்மையில்லையாங்க? வார்த்தை இன்றைக்கினா அழிந்துருமா? சொல்லுங்கள். அன்றைக்கி எங்கள் பெரியம்மா சொன்ன வார்த்தை இன்றைக்கும் நான் மறக்கலை. சொல்கிறோமா இல்லையா? அன்றைக்கி அந்த பெரியப்பா என்னை திட்டின வார்த்தையை என்றைக்குமே மறக்கவே முடியாது. அல்லேலூயா. வார்த்தை என்றைக்குமே, வார்த்தையில் பவர் உண்டு. அதான் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன். உங்கள் வாயில் எது பேசுகிறீங்களோ கர்த்தர் அதை செய்வார். தரித்திரத்தை குறித்து பேசினே இருந்தீங்கன்னா தரித்திரர் ஆவீங்க. பாவத்தை குறித்து பேசினா பாவத்திற்குள்ளே தான் கர்த்தர் எடுத்து போவார். அல்லேலூயா. அதனால தான் போட்டிருக்கு சங்கீதம் 119, 160 உம்முடைய வசனம் சம்மூலமும் சத்தியம், உம்முடைய நீதி நியாயமெல்லாம் நித்தியம். அல்லேலூயா. அவருடைய வசனம் சம்மூலமும் சத்தியம். அவர் சொல்கிறது எல்லாமே சத்தியம்தான். அல்லேலூயா. இந்த பைபிளில் இருக்கிற எல்லா வார்த்தையங்கள் சத்தியமும் நித்தியமும் ஆனது. அல்லேலூயா. அது நிரந்தரமானது. அதை யாராலையும் மாற்றி எழுதவே முடியாது. அல்லேலூயா. ஃபஸ்ட்டு வார்த்தையில் எப்படிங்க இருக்கணும்? இல்லையே, 2 பேர் தான் சொன்னாங்க, ஒருத்தர் தான் சொன்னாங்க. வார்த்தையில் எப்படி இருக்கணும்? இல்லையே, நிலைத்திருக்கணும். எல்லாரும் சொல்ல மாட்டீங்களே. வார்த்தையில்
வார்த்தையில் நிலைத்திருக்கிற ஒரு சபையாய் வேண்டும் எனக்கு. அல்லேலூயா. சபையில் எல்லாம் கார் வாங்குறது எனக்கு முக்கியமே இல்லை. கர்த்தர் எல்லாருக்குமே தருவாருங்க. நான் இன்றைக்கும் சொல்கிறேன், எல்லா ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவார். ஆனால் வார்த்தை உங்களுக்குள்ளே இருக்கணும். அல்லேலூயா. டக்குன்னு ஒருத்தர் கூப்பிட்டு ஒரு 10 நிமிஷம் ஆண்டவர் வார்த்தை பேச சொன்னால் பேசுகிறதுக்கு ரெடியாக இருக்கணும். நாளைக்கு வந்து பேசுகிறேன்னு சொல்லவே கூடாது. அப்போ நீ விசுவாசியே இல்லை. சங்கீதத்தையே நம்ம பின்னாடி இருந்து தேடின்னு வரோம். நம்ம போய் அவங்களுக்கு எப்படி சுவிசேஷத்தை சொல்லுவோம்? அல்லேலூயா, அல்லேலூயா. வார்த்தையில் நிலைத்திருக்கணும். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், வார்த்தையில் நிலைத்திரு, வார்த்தையில் நிலைத்திரு. வார்த்தையில் நிலைத்திருக்கும் பொழுது நித்திய ஜீவனை அவர் உனக்கு அருளி செய்வார். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு நித்தியத்தை தேடி, ஃபஸ்ட்டு நித்தியம் எதில் கிடைக்குதுன்னா வார்த்தையில் இருக்குது. வார்த்தையை தேடி வார்த்தையில் நிலைத்திருக்கும் பொழுது நித்திய ஜீவனை சுதந்தரிக்க கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். அதான் அந்த வசனத்தில் போட்டிருக்கு, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தம். அல்லேலூயா. காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் அதிக கனமகிமையை உண்டாக்கும். ரெண்டாவது, கிரேஸ், கிருபை. கிருபை என்றைக்குமே மாறாது. அல்லேலூயா. தேவனுடைய கிருபை நித்தியம். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், தேவனுடைய கிருபை நித்தியம். அல்லேலூயா. நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய கிருபை. நான் போடுற மாத்திரையினாலையும் நான் சாப்பிட்ற சாப்பாட்டினாலையும் நான் நிற்கலை, தேவனுடைய கிருபை. அல்லேலூயா. பெருமை பாராட்ட என்கிட்ட ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. ஒரு நரம்பு இழுத்தார்னா நான் உட்காந்துருவேன். அவருடைய கிருபையினால் நிற்கிறோம். அல்லேலூயா. அவர் நிலை நிற்க பண்ணியிருக்கார். ரெண்டாவது நித்தியம் என்னதுங்க? தேவனுடைய கிருபை, தேவனுடைய கிரேஸ். அவர் தான் நம்மை நித்தியமாய் வாழ வைக்க முடியும். சங்கீதம் 136:1 வாசிக்கிறோம், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்படி தானே போட்டிருக்கு. 26 வசனம் எப்படி முடியுது? அவர் கிருபை இன்றைக்கு முடியுதுன்னு போட்டிருக்குங்களாங்க. என்றைக்கும் உள்ளது. என்னதுங்க? என்றும் உள்ளது. அவர் கிருபை. ரெண்டாவது வசனம் போடுங்க, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் நல்லவர். அப்படியே 26 வாசித்தீங்கன்னா கிருபை என்றைக்குமே இருக்கும். அல்லேலூயா. அது நித்தியமானது, நிரந்தரமானது, அழிவில்லாதது, முடிவில்லாதது, மாற்ற முடியாதது. எதுங்க? அவர் கிருபை. அல்லேலூயா. அவர் கிருபை இல்லைன்னா நாளைக்கு நம்ம எழும்பவே முடியாது. அவர் கிருபையினால் தான் நம்ம நிற்கிறோம். அல்லேலூயா. சங்கீதக்காரன் 103:17 சொல்கிறான், கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அல்லேலூயா. கிருபை எப்போ துவங்குச்சுனே தெரியாது, எப்போ முடியும் தெரியாது, அது முடிவில்லாதது. அதுதான் என்ன சொல்கிறாரு, கிருபை எப்போ கிடைக்கும்னா தேவனுக்கு பயந்துருக்கணும். தேவனுக்கு பயந்தவர்கள் மேல் என்ன இருக்குங்க? கிருபை. நிறைய பேர் பிளஸ்ஸிங் இல்லை, பிளஸ்ஸிங் இல்லை, என்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கல, கிருபை தரலனா என்ன இல்லை சொல்லுங்க? தேவனுடைய கிருபை நம்ம மேலே இல்லை. ஒருத்தர் மேலே கிரேஸ் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், அவனை கர்த்தர் எங்கேயோ எடுத்துன்னு போயிடுவார். நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க, களஞ்சியங்களெல்லாம் நிரப்பப்படும். எண்ணெயும் மாவும் குறையவே இல்லையா? அல்லேலூயா. ஏன்னா தீர்க்கதரிசி இப்போ என்ன பண்ணுறாரு? ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு சப்ஜெக்டில் படிக்கும்போது அவங்க எண்ணெயை விற்றே அந்த பஞ்சம் போகிற வரைக்கும் செலவு பண்ண கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. ஒரே டின் எண்ணெய் தான் எடுக்க எண்ணெய் வந்துன்னே இருக்குது. அறிவுக்கே எட்டல, யோசித்து கூட பார்க்க முடியல. கர்த்தரால் செய்ய முடியும். அல்லேலூயா. அவர் கிருபை நித்தியமானது. அல்லேலூயா. தேவனுக்கு அந்த வசனத்தை வாசிங்க, அந்த வசனத்தை போடுங்க. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றும் உள்ளது. அல்லேலூயா. அப்போ கிருபை எப்படி கிடைக்கும்னா தேவ பயம் வேண்டும். இனி நம்ம எதுக்கு பயப்படுறோன்னு கொஞ்சம் லிஸ்ட்டு போடுங்களேன். பாதி பேர் வேலை மேலே பயம், பாதி பேர் பாஸ் மேலே பயம், பாதி பேர் மாமியார் மேலே பயம், பாதி பேர் மருமகள் மேலே பயம்,
பாதி பேர் கடன்காரன் மேலே பயம், பாதி பேர் கிரெடிட் கார்டுக்கு பயம், பாதி பேர் இஎம்ஐக்கு பயம், இருக்கா இல்லையா? பாதி பேர் எதிர்காலத்தை குறித்து பயம், என்ன நடக்குமோன்னு ஒரு பயம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார்? கர்த்தருக்கு பயப்படுகிறவர் மேல் என்ன தங்கும்? இன்றைக்கி கிருபை குறைவாக இருக்குன்னா உங்ககிட்ட எந்த பயம் இல்லை? தேவ பயம் இல்லை. அல்லேலூயா. தேவனுக்கு பயந்தான் ஆலயத்தில் மட்டும்தான் இருப்போம். ஏன்னா கிருபை எங்கே கிடைக்கும்? அவர்களுக்கு பயப்படுகிறவர்கள் மேலே கிருபை தங்கும். அல்லேலூயா. தேவனுடைய கிருபை யார் மேலே இருக்கும்? பயந்தவர்கள் மேலே இருக்கும். அல்லேலூயா. ரோமர் 6:23 எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அப்போ கிருபையில் என்னங்க உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. வார்த்தையில் என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. வார்த்தையில் நிலைத்திருக்கும் பொழுது அந்த நித்திய ஜீவனை நம்ம சுதந்தரித்து கொள்ள முடியும். அதே மாதிரி கிருபையை பெறணும்னா தேவ பயம் இருக்கும் பொழுது நமக்கு நித்திய ஜீவனை அவர் வழங்குவார். யார் யாருக்கெல்லாம் கிருபை இருக்குதோ அந்த நித்தியமான கிருபை இருக்கும் பொழுது அதோடு என்ன தராரு? தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அல்லேலூயா. நான் இன்றைக்கும் பெட்டு கட்டுறேங்க, 100க்கு 100 எங்கள் அப்பா மேலே நம்பியாக இருக்கிறேன். அவருடைய கிருபை தான் நீங்கள் உயர்த்தப்படுவீங்க. எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை, அவர் உயர்த்துவார். அல்லேலூயா. அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் எல்லா இடத்துலையும் உங்களை தூக்கின்னு போய் நிற்குவார். அல்லேலூயா. என்னென்னா கிருபை வேணும். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், கிருபைக்காக ஜெபம் பண்ணு. தேவ பயம் உன் மேலே இருக்கட்டும். இன்றைக்கி தேவ பயமும் இல்லை, மனுஷ பயமும் இல்லை, தண்ணி தெளித்து விட்ட மாதிரி இருக்கிறோம். உங்களை சொல்ல நீங்களாம் நல்லவங்க. அல்லேலூயா. நிறைய பேருக்கு எந்த பயமும் கிடையாது. யாரையும் மதிக்கவும் மாட்டேன், ஏசப்பாவையும் மதிக்க மாட்டேன். என் லைஃப்பை நானே வாழ்ந்து போயிடுவேன். தெய்வ பயத்தில் தான் கிருபை உண்டாகும். அல்லேலூயா. தெய்வத்திற்கு பயப்படும் பொழுது அவருடைய கிரேஸ் உங்கள் மேலே என்றைக்குமே இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் செய்கிற வேலையில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார், புதிய காரியங்களை தோன்ற பண்ணுவார். இன்றைக்கு சாதனை படைத்தவங்க நிறைய புத்தகங்களை நான் வாசித்து கொண்டு இருக்கிறேன். அவங்க பெரிய ஃபேமிலியிலேருந்து யாருமே வரல, எல்லாம் ஏழ்மையான குடும்பங்கள். ஆனால் தேவனுடைய கிருபை அவர்கள் மேலே இருந்தது. வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்ச எல்லா ஆளுங்களையும் போய் படித்து பாருங்கள், எவனும் பெரிய பணக்காரன் படித்தவன் இல்லை, கர்த்தருடைய கிருபை அவங்க மேலே இருந்தது. அல்லேலூயா. ஒவ்வொரு சாதனத்தையும் ஒவ்வொன்றத்தையும் அவங்க கண்டுபிடிக்க கர்த்தர் ஞானத்தை தந்தார். அல்லேலூயா. தேவ கிருபை அவர்களை நடத்தியது. ஏன்னா தெய்வ பயம். அல்லேலூயா. ரோமர் 6:23 வாசித்தோம், பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபையோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அல்லேலூயா. ரோமர் 5:21 வாசிக்கிறோம், ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. பாவம் எதை ஆண்டு கொண்டது? மரணத்தை ஆண்டு கொள்ளும். ஜீவன் எதை ஆண்டு கொள்ளும்னா, கிருபை எதை ஆண்டு கொள்ளும்னா நித்திய ஜீவனை தரும். அல்லேலூயா. யாருக்கெல்லாம் கிருபை இருக்கோ நித்திய ஜீவன் கண்டிப்பாக கர்த்தர் தருவார். அல்லேலூயா. கிருபை இருக்கிறவங்ககிட்ட தெய்வ பயம் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். பெரியவங்ககிட்ட கொஞ்சம் சாந்தமாக தான் பேசுவான். யாருங்க சொல்லுங்களேன்? பெரியவங்களை மதிக்கிறவங்ககிட்டலாம் என்ன இருக்கும்? இப்போ எடை போட்டுங்க, யார் யார்கிட்ட கிருபை இருக்குது, யார் யார்கிட்ட இல்லைன்னு. அல்லேலூயா. சர்ச்சு முடிஞ்ச பேர் இப்போ எல்லாரும் அப்படியே சால்வாக பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி ஒரு நாள். அல்லேலூயா. பெரியவங்களை எதிர்த்து பேசினா அவங்களுக்குள்ளே என்ன இல்லை? வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, நரைமுடிக்கு எழும்பி நின்று, அந்த வசனம் எனக்கு சரியாக ஞாபகம் வரல, நரைமுடிக்கு மதிப்பு கொடுக்கணுன்னு போட்டிருக்கு. அல்லேலூயா. மகிமையின் கிரீடம். திருப்பியும் டாபிக் வாங்க. கிருபை, தெய்வ பயம் உள்ளவர்களுக்கு கிருபை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. அந்த வசனம் எப்படி முடியுது? கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. 2 நித்தியங்களை பார்த்தோம். ஒரு நித்தியம் என்னது? தேவனுடைய, எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு கேட்கல, தேவனுடைய வார்த்தையில் நிலைத்து இருக்கும் பொழுது என்ன கிடைக்கும்? நித்திய ஜீவனை அவர் தர வல்லமை உள்ளவர். 2வது நித்தியம் என்னதுன்னா தேவனுடைய கிருபை. கிருபை எப்படி கிடைக்கணும்? தேவனுக்கு பயந்தவர்களுக்கு. அல்லேலூயா. தெய்வ பயம் ரொம்ப முக்கியம்.
அல்லேலூயா. நித்தியம் இருக்கிறவங்கிட்ட, கிருபை இருக்கிறவங்கிட்ட தாழ்மை இருக்கும். பார்த்துருக்குறீங்களா? கோபமே பட மாட்டாங்க. கிருபை இருந்தால் என்ன இருக்குது? முறைக்கிறாங்க பாட்டிமா. கிருபை இருந்தால் கோபம், சுகர் அதிகமாக இருந்தாலும் குடிப்பீங்க, சுகர் கம்மியாக இருந்தாலும் குடிப்பீங்க. டீயே சொன்னேன். அல்லேலூயா. கோபம், என்ன சிஸ்டர் இப்படி டீ போட்டின்னு கேட்கவே மாட்டோம். என்னன்னா என்ன இருக்கும் உள்ள? சொல்லுங்களேன். தெய்வ பயம்தான் அங்கே இருக்கும். அல்லேலூயா. தேவனுக்கு பயப்படுகிற பயத்தினால் கர்த்தர் நம்மளை நடத்துவார். 2 நித்தியத்தை பார்த்தோம். 1 வார்த்தை, 2வது கிருபை, 3வது எழுதிங்க எரேமியா 31:3. தேவனுடைய அன்பு நித்தியம். எது நித்தியம்? அவருடைய அன்பு நித்தியங்க. அந்த அன்புனால சாதிக்க முடியாத ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. மனுஷன் அன்பு விருதா, தேவனுடைய அன்பு நிரந்தரமானது. அல்லேலூயா. தேவன் அன்பு நிரந்தரமா. எரேமியா 31:3 வாசிங்க. பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அனாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்ளுகிறேன். அனாதி சிநேகத்தினால். அதான் நான் சொன்னேன். அனாதி சிநேகம்னா அவர் உருவாக்கப்பட்டதே தெரியாது, ஆதியே கிடையாது அவருக்கு. அனாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தினால் உன்னை இழுத்து கொள்வேன். அவருடைய அன்பு என்றைக்குமே முடிவில்லாதது. அல்லேலூயா. 3வது நித்தியம். 3வது நித்தியம் என்னதுங்க? தேவனுடைய அன்பு. இன்றைக்கி திருமணங்கள் எல்லா மதத்துலேயும், எல்லா ஜாதிலையும், எல்லா கோத்திரத்துலேயும் ஆகுது. அன்பு பாதியில், சொல்லுங்களேன், பாதியில் கட்டாயிடுது. அல்லேலூயா. ஆனால் அவருடைய அன்பு நித்தியமானது. அல்லேலூயா. இன்றைக்கு உங்ககிட்ட நல்லா பேசுகிறோம், நாளைக்கு பேசுகிறதில்ல. ஏன்னா அது நித்தியம் இல்லாத அன்பு. அல்லேலூயா. அநித்தியமானது. ஒருவேளை என்கிட்ட ரொம்ப நல்லா யாருன்னா ஒருத்தன் வெளியில் பேசுகிறான்னா என்கிட்ட ஏதோ ஒரு எதிர்பார்த்து தான். அல்லேலூயா. என்கிட்ட அது கிடைக்கலன்னு என்ன ஆகும்? அந்த அன்பு கட்டாயிடும். ட்ரூ லவ் யார்கிட்டையும் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் தேவன்கிட்ட நித்தியமானவர், அவர் நிரந்தரமானவர், முடிவில்லாதவர். அவருடைய அன்பு முடிவில்லாதது. 2 தெசலோனிக்கேயர் 2:16 வாசிங்க. 2 தெசலோனிக்கேயர் 2:16. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல்நம்பிக்கையையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனும். அவருடைய அன்பு எப்படிங்க? நித்தியமான ஒரு அன்பு. அல்லேலூயா. நம்ம மேலே அவர் வைத்திருக்கிறது நித்திய அன்பு. என்றைக்கு மகனே மகளின் சொந்தமாக அழைச்சிட்டாரோ அன்றைக்கே அன்பு செலுத்த ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா. நம்ம மேலே அவர் கண் இருக்குது. அல்லேலூயா. அதனால் யாரும் நம்மளை எதுவும் பண்ண முடியாது. அல்லேலூயா. என்னை அதிகமாக லவ் பண்ணுறவர் அவர். இப்படி யாருன்னா சொல்ல முடியுமா? சொல்லவே மாட்டோமே. என்னை அதிகமாக யாருங்க லவ் பண்ணுறா? ஏசப்பா தான். அல்லேலூயா. இன்றைக்கி நிறைய லவ்வை தேடி ஓடின்னு இருக்கிறோம். வாலிப வயசில், சின்ன வயசில், எல்லா வயசுலையும் என்னத்தை தேடுறோம்? இவங்க என்ன நேசிப்பாங்களா, அவங்க என்ன நேசிப்பாங்களா, அவர் என்ன நேசிப்பாரா, பாஸ்டர் என்ன நேசிப்பாரா, பாஸ்டர்மா நேசிப்பாங்களா, இந்த சிஸ்டர் நேசிப்பாங்களா, அந்த சகோதரன் இல்லை. கர்த்தர் உங்களை நேசிப்பார். அல்லேலூயா. மனுஷன் அன்பு விருதா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உன் அன்பு விருதா, அவர் அன்பு நிரந்தரம். அல்லேலூயா. யார் அன்பு நிரந்தரம்? அவருடைய அன்பு நிரந்தரம். அல்லேலூயா. தேவனுடைய அன்பு நித்தியமானது. அந்த நித்தியத்தை தேடும் பொழுது நித்திய ஜீவனை அவர் தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். யோவான் 3:16 வாசிக்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போ அவருடைய அன்பு எப்போ கிடைக்கணும்? அவர் மேலே ஃபெய்த் இருக்கணும். என்ன இருக்கணுங்க? சொல்லுங்கள். 2 பேர் லவ் பண்ணுறாங்க, அவங்களுக்குள்ளே என்ன இருக்கும்? ஒரு விசுவாசம், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். கரெக்டுங்களா? நீ இதை பண்ணால் நான் இதை பண்ணுவேன், நான் இதை பண்ணால் நீ இதை பண்ணுவேன். அந்த ரிலேஷன்ஷிப் எப்போ பிரேக் ஆகும்னா, அந்த ஃபெய்த்து, அந்த நம்பிக்கை உடையும் போது அந்த ரிலேஷன்ஷிப் அன்பு உடையும். அல்லேலூயா. விசுவாசம் முக்கியம். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், ஃபெய்த் வேணும். யாரையும் நம்பாது, அவரை நம்பு, அவரை நம்பு, கர்த்தர் உயர்த்துவார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனேவனோ அவன் கெட்டு போகாமல் என்ன அடைவாங்க? நித்திய ஜீவன். 3வது நித்தியம். அன்பு என்ற நித்தியம் உங்களுக்குள்ளே இருந்தால் எதை அடைவீங்க? நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில்
அன்பு கூர்ந்தவர். அல்லேலூயா. அவருடைய அன்பு மாறாது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவருடைய அன்பு மாறாது. 8வதுலேருந்து 10வது முடிக்கும்போது ஒரு ஃபேர்வெல் வைப்பாங்க. அப்போது பேசிட்டு வருவோம், லைஃப் லாங் நம்ம ஒன்றா சொல்லுங்களேன் இருப்போன்னு. அதுவும் முடியும். 12வது வருவோம், இன்னும் கொஞ்சம் அறிவு வளர்ந்துடும், கொஞ்சம் காசு வீட்டிலேருந்து திருடின்னு வந்திருப்போம். அப்போ கேட்கலாம் வெட்டி சந்தோஷமாக கொண்டாடி என்ன சொல்லுவோம்? இந்த அன்பு இனிமேல் மாறவே கூடாது. அப்புறம் காலேஜுக்கு வருவோம். காலேஜில் ஒரு சுற்றுவோம். 3 வருஷம் முடிஞ்ச அப்போ என்ன சொல்லுவோம்? சாவர வரைக்கும் நம்ம பிரியக்கூடாது. நான் பொண்ணுங்களை சொல்லுங்க, ஜென்ரல் ஒரு கேதரிங்கை சொல்கிறேன். கடைசி வரைக்கும் பிரியக்கூடாதுன்னுவோம். அதுவும் பிரிஞ்சு போயிடும். அல்லேலூயா. எந்த அன்பும் நிலையாக இருக்காது. உண்மையா இல்லையா? யாருன்னா 10th இன்னி வரைக்கும் அப்படியே ஒன்றா வந்துன்னு இருக்கீங்களா? இல்லைல்ல. ஒன்று எதனா 1 2 இருக்கும், ஆனால் நிறைய இருக்காது. அல்லேலூயா. எல்லா அன்புகள் மாறினே இருக்கும், ஆனால் அவருடைய அன்பு என்றைக்குமே மாறாது. அல்லேலூயா. என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். நான் அப்படி தான் சொல்லுவேன், என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். என்னை நீங்கள் எல்லாரும் நேசிக்கிறீங்க இல்லைன்னு சொல்ல, அதை காட்டிலும் அவர் என்னை அதிகமாக நேசிக்கிறார். அல்லேலூயா. என் மேலே நேசத்தை வச்சதுனால என் மேலே அவருக்கு நம்பிக்கை அதிகம். இந்த ஊழியத்தை தந்து இவன் நடத்துவான்னு ஒரு நம்பிக்கையில் தான் வச்சுருக்கிறார். அல்லேலூயா. அந்த நம்பிக்கையை சீர்குலைக்காமல் அவர் மேல் நான் விசுவாசம் உள்ளவனாக இருக்கும்பொழுது தான் இந்த ஊழியத்தை நடத்த கர்த்தர் பலனை தந்திருக்கிறார். அல்லேலூயா. என்னுடைய பலன் அல்ல, அவருடைய கிருபை. அல்லேலூயா. அவருடைய அன்பு மாறாதது. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், அவர் அன்பு மாறாதது. டக்குன்னு தட்டி சொல்லுங்கள், யாரையும் லவ் பண்ணாத. டக்குன்னு சொல்லிட்டீங்களா? ஓகே, பிரச்சனை. இன்றைக்கி பாசம் அதிகமாக வச்சுட்டா பிரச்சனை அதிகமாகிடுதுங்க. அது யார் பாசமாக இருந்தாலும் ஓகே, அம்மா பாசமோ, அப்பா பாசமோ, மனைவி பாசமோ, கணவன் பாசமோ, பிள்ளைகள் பாசமோ. அல்லேலூயா. அன்பு அதிகமாக காட்டின பிறகு ரிட்டன் வரலன்னா என்ன ஆகிடுது? கோபம் வரும், கொலை பண்ண தோணுது. நான் சொல்ல, டிவியை போட்டா என்ன சொல்லுது? நிறைய கொலைகள், தற்கொலைகள் எதனால் வருது? அன்பு சீர்குலைவினால். அல்லேலூயா. அன்பு சீர்குலைவினால். எனக்கு செலுத்த வேண்டிய அன்பு பக்கத்தில் போயிடுச்சுன்னு என்ன ஆகிடுது? கோபம் வருது. அல்லேலூயா. ஆனால் அவருடைய அன்பு மாறாது. அவர் எனக்கு கொடுக்குற அன்பு எனக்கு கொடுப்பார், ஜோஷுவா கொடுக்குற அன்பு ஜோஷுவா கொடுப்பார். மாற்றமே இருக்காது. அல்லேலூயா. அவருடைய அன்பு என்றைக்கும் மாறாதது. அளவு கடங்காத அன்பு. அல்லேலூயா. நான் எனக்கு அறிவு கெட்டாத அன்பு. 3:16 என்ன வாசிக்கிறோம்? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனேவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. அவர் அன்பு மாறா. அதனால் நான் கொஞ்சம் மாறினே இருக்கிறேன். யார் அன்பு செலுத்துகிறாங்களோ இல்லையா, அவர் என்னை அன்பு செலுத்துகிறாரா? அல்லேலூயா. இன்றைக்கி இவங்க நல்லா தலையில் தூக்கி வச்சு விடுவாங்க, நாளைக்கு ஆட மாட்டாங்க. கவலையே படாதீங்க, கர்த்தர் என்னை தூக்கி வச்சு ஆடுவார். அல்லேலூயா. அவர் உயரத்தில் என்னை தூக்குவார். அல்லேலூயா. நான் குழியில் இருந்தாலும் அவர் தூக்குவார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. தகுதி இல்லாத அடிமை. அடிக்கடி யோசிப்பேன், என் கண்களில் ஆனந்த கண்ணீர் வரும். சிலரோட கடந்த நாட்களில் சாப்பிட கர்த்தர் உதவி செய்தார், சிலரோட நேருக்கு நேராக பேச உதவி செய்தார். தகுதியே இல்லை, கர்த்தர் அந்த இடத்துல திரும்பி என்னை உட்கார வைக்கிறார். அல்லேலூயா. என்னப்பா நானா அப்படின்ற மாதிரி இருக்கும். அல்லேலூயா. ஏன்னா அவர் என் மேல் வைத்த அன்பு, திரும்ப சொல்லேன், அவர் என் மேல் வைத்த அன்பு மாறாதது. அல்லேலூயா. யார் நம்மளை கண்டுக்கிறாங்களோ இல்லையா, அவர் என்னை கண்டுக்கினா போதும். அல்லேலூயா. அவர் என் கூடவே இருந்தால் போதும். நான் மதிலை தாண்டுவேன், எரிகோவை உடைப்பேன், யோர்தானை கடப்பேன், செங்கடலை பிளப்பேன், மரித்த லாசருவேன், உயிரோடு எழுப்புவேன். ஏன்னா என் ஃபோக்கஸ்ஸு, என் லவ் எல்லாம் அவர் மேலே போயிடுச்சு. அல்லேலூயா. இந்த அன்பு எல்லாம் மாறும், அந்த அன்பு மாறவே மாறாது. அல்லேலூயா. 4வது ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு நான் முடிச்சிடுறேன். அல்லேலூயா. 3 நித்தியங்களை பார்த்தோம். 1வது நித்தியம் வார்த்தை என்ற நித்தியம். வார்த்தையில் நிலைத்திருக்கும் பொழுது நித்திய ஜீவனை பெற முடியும். 2வது நித்தியம் கிருபை என்ற நித்தியம். தேவனுக்கு பயந்து இருக்கிறவர்களுக்கு அந்த நித்தியத்தை தர வல்லவர். அந்த நித்தியத்தில் இருக்கிறவங்களுக்கு நித்திய ஜீவனை கர்த்தர் வழங்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். 3வது தேவனுடைய அன்பு நித்தியமானது. ஸ்தோத்திரம். அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அந்த அன்பை கட்டளையிடுவார். அந்த அன்பு இருக்கும் பொழுது நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் நடத்துவார். 4வது எபிரேயர் 5:9 எடுத்து வாசிப்பாருங்க. தேவனுடைய ரட்சிப்பு நித்தியம். அல்லேலூயா. அவருடைய ரட்சிப்பு நிரந்தரம், அழிவில்லாதது, முடிவில்லாதது, மாற்ற முடியாதது.
அப்போது கீழ்ப்படுகிற யாவருக்கும் என்ன ரட்சிப்பு உண்டாகுங்க சொல்லுங்களேன். என்ன படிக்கணும்? யாருக்கு கீழ்ப்படியணுங்க? கர்த்தருக்கு கீழ்ப்படியும் பொழுது என்ன உண்டாகும்? நித்திய ரட்சிப்பு. நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு என்றைக்குமே குறையவே கூடாதுன்னா அவருக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருக்கும் பொழுது கர்த்தர் நித்திய ரட்சிப்பை வழங்குவார். ஏசாயா 45:17 எடுத்து வாசித்து பாருங்கள். ஏசாயா, இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். யாருக்கு நித்திய ரட்சிப்பு உண்டாகுமோ, நிரந்தரமான ரட்சிப்பு உண்டாகுமோ, நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். அல்லேலூயா. நித்திய ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது, அது நிரந்தரமான ரட்சிப்பாக இருக்கும் பொழுது நம்ம ஒரு காலம் எந்த சதா காலங்களிலும் வெட்கப்படாமல் இருப்போம். ஏசாயா 51:6 வாசிக்கிறோம், உங்கள் கண்கள் வானத்திற்கு ஏறிடுங்கள், கீழே இருக்கிற பூமியும் நோக்கி பாருங்கள். வானம் புகை போல் ஒழிந்து போம், பூமி வஸ்திரத்தை போல் பஞ்சு போம், அதன் குடிகளும் அப்படியே ஒழிந்து போவார்கள். என் ரட்சிப்போ என்றென்றைக்கும் இருக்கும். அவருடைய ரட்சிப்பு நிரந்தரம். அல்லேலூயா. நம்மளை ரட்சித்தது அவர் உண்மை. நம்மளை பாவத்தை மன்னித்து அவரை ஸ்தோத்திரம் சொந்த குமாரனாய் நம்ம ஏற்றுக்கொண்டது உண்மை. அதனால் அந்த ரட்சிப்பு என்றைக்கும் உறுதியாக இருக்கும். 4வது ஸ்தோத்திரம் நித்தியம் எதை குறித்து நம்ம பேசி கொண்டு இருக்கிறோம்? ரட்சிப்பு என்ற நித்தியம். அந்த ரட்சிப்பு என்ற நித்தியம் என்னைக்கு வரும்னா, தேவனுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு ரட்சிப்பை நிரந்தரமாய் தர வல்லமை உள்ளவர். 2 தீமோத்தேயு 2:10 எடுத்து வாசிப்பார். 2 தீமோத்தேயு 2:10. ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோடு பெற்றுக்கொள்ளும்படி சகலத்தையும் அவர்கள் நிமித்தமாக சகிக்கிறேன். அப்போ நித்திய ஜீவன் எதில் இருக்குன்னா, ரட்சிப்பை பெறுகிற ஒவ்வொருவருக்கும் நித்திய ஜீவன் அவர் அளிப்பார். அல்லேலூயா. அதனால போட்டிருக்கு, பெற்றுக்கொள்ளும்படி சகலத்தையும் அவர்கள் நிமித்தமாய் சகிக்கிறேன். அல்லேலூயா. 4 நித்தியங்களை குறித்து நம்ம பார்த்தோம். 4வது நித்தியம் எதில் இருக்குன்னா, ரட்சிப்புன்ற ஒரு நித்தியம். அல்லேலூயா. கீழ்ப்படிதலே உத்தமம். அல்லேலூயா. என்னது உத்தமம்? கீழ்ப்படிதல் உத்தமம். கீழ்ப்படுகிறோமா? அல்லேலூயா. தேவ வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா? தேவ வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்குறோமா என்று நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். அன்பில் பார்த்தோம் நிறைய விஷயங்களை. அன்பும் ஒரு நித்தியமானது. அல்லேலூயா. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்கிறவனுக்கு 1000 தலைமுறைகளுக்கும் இரக்கத்தை செய்வேன். அல்லேலூயா. ஆனால் இந்த வசனத்தில் என்ன சொல்லியிருக்கிறாரு? சகலத்தையும் சகல காலங்களையும் என்னன்னு போட்டிருக்கு? சகல காலங்களும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். அல்லேலூயா. அதே ஸ்தோத்திரம் அன்பு குறித்து பார்க்கும்போது, சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வான். அல்லேலூயா. நித்தியமான காரியங்கள். வார்த்தை என்ற ஒரு நித்தியம், கிருபை என்ற ஒரு நித்தியம். 3வது என்ன பார்த்தோம்? அன்பு. 4வது ரட்சிப்பு என்ற ஒரு நித்தியம். இப்போ அந்த 17வது வசனத்துக்கு வாங்க. 4:17 நான் முடிச்சிடுறேன். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வாசிங்க. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் மிகவும் அதிகமான கனமகிமையை உண்டாக்கிறது. அடுத்த வசனம், காணப்படுகிறவைகள் நித்தியமானவைகள். அல்லேலூயா. அப்போ அந்த வசனத்தில் என்ன போட்டிருக்கு? காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. அப்போது நம்ம எதை நோக்கி இருக்கிறோம்? எதை நோக்கி நம்முடைய ஓட்டம் இருக்குது? யாருன்னா கேட்டு பாருங்களேன். எதை நோக்கி வரோன்னா, ஏதோ ஓடுது, பழப்பு ஓடுது. அப்படி இல்லை. நிறைய பேர் சொல்லணும், ஏதோ பழப்பு ஓடுது. அப்படி இல்லை. தைரியமாக சொல்ல, நித்தியத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். நான் திரும்ப சொல்கிறேங்க, உங்கள் டைரியில் பின்னாடி எழுதி வச்சுங்க. இந்த உபத்திரவத்தை கர்த்தர் தாண்ட உதவி செய்வார்.
இப்போ நீங்கள் இருக்கிற டஃப் டைம் கர்த்தர் உங்களை விட்டு எடுத்து போடுவார். அல்லேலூயா. அதிக கனமகிமை உங்களுக்கு உண்டாகும். நான் விசுவாசத்தோடு தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், இந்த உபத்திரவ காலம் இன்னும் கொஞ்ச நேரம்தான். அல்லேலூயா. டக்குன்னு மாற்றிடுவார். லேசான காரியம் தானே போட்டிருக்கு, அதி சீக்கிரத்தில் நீங்கும் இது லேசான காரியம். நம்முடைய அதிக கனமகிமையை உண்டாக்கும். ஆனால் எதை தேடி ஓடணும்? பாதி பேர் சொல்லலை. எதை தேடி ஓடணும்? காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. அல்லேலூயா. இதுவரைக்கும் ஏசப்பாவை யாரும் பார்த்தது இல்லை. அல்லேலூயா. அவர் மேலே நமக்கு விசுவாசம் உண்டு. அவர் எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தார், எனக்காய் மீண்டும் வருவார் என்ற ஒரு விசுவாசத்தோடு நம்முடைய ஓட்டத்தை தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறோம். 4 நித்தியங்கள். என்னென்ன நித்தியம் சொல்லுங்கள்? அவருடைய வார்த்தை என்ற நித்தியத்தை நம்ம சுமந்து ஓடணும். அல்லேலூயா. காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு எதெல்லாம் காண முடியாது? வார்த்தை என்ற நித்தியத்தை நோக்கி நம்ம ஓடணும். 2வது, கிருபை என்ற ஒரு நித்தியத்தை நோக்கி கர்த்தர் நம்மை ஓட செய்யணும். அல்லேலூயா. 3வது, அன்பு சகலத்தையும் சகிக்காது, தாங்காது, பொறுக்காது, கோவப்படும், உடைக்கும், அடிக்கும், பேசாது. இப்படி போட்டிருக்கா வேதத்தில்? சொல்லுங்களேன். ராபோஜன் எடுக்கிறவங்களாங்க பேசுங்க, வேற கூட பேச தேவையில்ல. அல்லேலூயா. ராபோஜன் எடுத்துகிட்டே திரும்பின்னு போயிடுறோம் பேசாமல். அன்பு சகலத்தையும் என்னங்க? நம்ம எதையும் எடுத்துன்னு வரல, எதையும் கொண்டு போவதில்லை. இருக்கிற நாளில் சந்தோஷமாக கர்த்தரை வைக்கணும். அல்லேலூயா. பகை, பொறாமை, எரிச்சல், கோபம், சண்டை இதெல்லாத்தையும் எங்கே வச்சிடணும்? எதுக்கு நம்ம கால் கழுவுறோம்? தாழ்மைக்கா? தாழ்மை இல்லை. அல்லேலூயா. தாழ்மை இல்லை. தாழ்மை இருக்கணும். பக்கத்தில் தட்டி சொன்ன, தாழ்ந்து போ, நித்தியத்தை தேடு. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையில் நித்தியம் உண்டு. அவருடைய கிருபை நித்தியம், அவருடைய அன்பு நித்தியம். அல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் நித்தியத்திற்கு எதுவாக நடத்துகிறார். இன்றைக்கு அன்பு இல்லாமல் தயவுசெய்து ராபோஜன் எடுக்காதீங்க. யார்கிட்டனா சண்டை போட்டுருந்தீங்கன்னா தயவுசெய்து ஃபோன் கூட பேசிட்டு வாங்க, இல்லைனா முடிச்சுட்டு ஃபோன் பேசுகிறேங்க, ஒப்புரவாகுங்க. ஒரு வேளை அவன் செத்து போயிட்டான்னு வச்சிங்களேன், உங்களுக்கு உறுத்தினே இருக்கும். இருக்கா இல்லையா? யாருக்கிட்டையும் சண்டை போட்டு ராபோஜன் எடுக்காதீங்க, ஒப்புரவாகிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அல்லேலூயா. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் மூடும். இதுக்கு மீனிங் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒருத்தர் எதனா தப்பு பண்ணால் அதை தூத்தி திரிய கூடாது. அன்பு இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை மூடிடுவாங்க. அல்லேலூயா. அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க, அதை மூடி மறைச்சிருவாங்க. அல்லேலூயா. ஊருக்கு டம்மரம் அடிக்க கூடாது. அல்லேலூயா. நித்தியத்திற்கு நேராக நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க? காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற புதிய சீயோன் சபை விசுவாசிகள் நான் சொல்லணும். அல்லேலூயா. காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற விசுவாசிகள், காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற ஜூலியஸாய் மாறணும். அல்லேலூயா. காணப்படுகிறவர்களுக்காக அல்ல, அநித்தியமான காரியங்களுக்காக நித்தியமான காரியங்கள். அல்லேலூயா. நித்தியமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறணும். இங்கே வாழறதுலாம் கொஞ்ச நாள், பரிபூர்ணமாக எங்கே வாழ போகிறோம்? அவருடைய இடத்துல. அல்லேலூயா. இந்த இடத்துல எது இருக்குதோ எது இல்லையோ பிரச்சனையே இல்லை, அங்கே நல்லா இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் என்ன சொல்கிறார்? இங்கேயும் நல்லா வைப்பேன், அங்கேயும் நல்லா வைப்பேன். அல்லேலூயா. இந்த வீட்டை விட்டவுடனே அந்த வீட்டுக்கு அங்கே போயிடணும். அல்லேலூயா. அதுக்கு தான் இந்த ராபோஜனம் எடுக்கிறோம், சர்ச்சுக்கு வரோம், எல்லாமே பண்ணுறோம். ஆனால் பாதி நம்மளுடைய ஃபோக்கஸ் வேறு இடத்துல இருக்குது. நம்ம இன்றைக்கி என்ன நினச்சிட்டு இதெல்லாம் பண்ணால் தான் நம்ம வாழ்க்கையில் உயர்வோன்னு இல்லை. நான் திரும்ப சொல்கிறேன், தேவனுடைய கிருபை உங்களை உயர்த்தும். அல்லேலூயா. அவருடைய கிரேஸ் இருந்தால் போதும், கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. வல்லமை, ஸ்தோத்திரம். வார்த்தை என்ற வல்லமை உங்களுக்குள்ளே இருந்ததுன்னா சாத்தானை நீங்கள் மேற்கொள்வீங்க. அல்லேலூயா. ரட்சிப்புன்னு ஒன்று இருந்ததுன்னா போதும், கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லமை உள்ள. அதான் போட்டிருக்கு, சதா காலங்களிலும் நீங்கள் வெட்கப்படாமலும் தலைகுனியாமலும் இருப்பீர்கள் என்ற அந்த வார்த்தை சொல்லுது. அல்லேலூயா. ரட்சிப்பு என்ற ஒரு சத்தியம். அதனால் அந்த சத்தியத்தை நோக்கி நம்முடைய வாழ்க்கையை தொடர்ந்து ஓட கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. அல்லேலூயா. காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு இனிமேல் அந்த வசனத்தை சொல்லும்போது நல்லா யோசனை வரணும். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரம். நான் இன்றைக்கி சொல்கிறேங்க, திரும்பி
உங்களுக்கு இந்த உபத்திரவத்தின் பாதையிலேருந்து நீங்கள் வெளியில் வரணும்னா காணப்படாதவைகளை நோக்குங்க. அல்லேலூயா. அதை மட்டும் தேடுங்க. இதை கர்த்தர் கூட்டி தருவார். அல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. எந்த காரியங்களும் தேவனுக்கு விரோதமாய் தேவனை ஸ்தோத்திரம் ஆராதிக்க தடையாக இருக்கிற எல்லா காரியங்களையும் வாழ்க்கையை விட்டு எடுத்து போட்டுருங்க. கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்வார். நான் தான் உங்களை எல்லாரையும் என்கரேஜ் பண்ணுறேன். நம்ம சபையில் எல்லா ஸ்தோத்திரம் எல்லா காரியங்களையும் இந்த பூலோகத்தில் செழித்தோங்கின சபையாக இருக்கணும். அல்லேலூயா. ஒவ்வொரு குடும்பத்தில் ஆசீர்வாதத்தின் மழை பெய்யணும். ஆனால் ஏன் உபத்திரவம் இருக்குதுன்னா நம்ம பார்க்குற நோக்கி கொண்டு இருக்கிற காரியங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அல்லேலூயா. காணப்படாதவைகளை நோக்க, நித்தியத்தை நோக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக.